Hi friends, welcome back to my channel Sandy's Creative Corner. நான் உங்கள் சந்தியா நந்தகுமார். இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்னோட சேனலோட வீடியோஸ்லாம் உடனுக்குடன் வந்துடும். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான crochet flower earring and necklace தான் friends. நம்ம இந்த வீடியோவில் வந்து இயரிங் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தொடர்ச்சியான அடுத்த வீடியோவில் ஃப்ளவர் நெக்லஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இந்த சூப்பரான ஹூக் ஃப்ளவர் இயரிங்கை வந்து நம்ம மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு, சந்தன் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கிட்டோம்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரை வந்து ஒன்று ஒன்று கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நெக்லஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃப்ளவர் இயரிங்கை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சூப்பரான நெக்லஸ் அண்ட் ஃப்ளவர் இயரிங்கை வந்து அழகாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் இயரிங்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எல்லோ கலர் உள்ள நூல், அதுக்கப்புறம் crochet நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1.50 mm சிசர்ஸ் கட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஜம்ப் ரிங்கும் ஜம்ப் ஹூக்கும் நம்மளுக்கு தேவைப்படும் இயரிங் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒரு பீடும் ஃபேப்ரிக் க்ளூவும் தேவைப்படும். இப்போ ஒரு மேஜிக் ரிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜிக் ரிங் ரெடி பண்ணிவிடுங்க. இந்த மேஜிக் ரிங் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மேஜிக் ரிங்குள்ளே வந்து 10 சிங்கிள் crochet பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 சிங்கிள் crochet பண்ணிகிட்டே வரணும். இப்போ நம்ம பண்ணும் போதே வந்து இன்னொரு த்ரெட்டை வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ தொடர்ச்சி நம்ம 10 சிங்கிள் crochet ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடு. இப்போ 10 சிங்கிள் crochet பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து இந்த த்ரெட்டை வந்து டைட்டன் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அதே செயினில் வந்து பார்த்திங்கன்னா 4 செயின்ஸ் பண்ணிவிடுங்க. 4 செயின்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் crochet இந்த நெக்ஸ்ட்டு செயினில் பண்ணணும். ஸோ இந்த ட்ரிபிள் crochet டபுள் crochetலாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து அந்த பிகினர்ஸ் crochet வீடியோவில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிபிள் crochet போட்டாச்சு. இதே செயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ட்ரிபிள் crochet பண்ணணும். ஸோ அந்த சேம் ஸ்டிச்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரிபிள் crochet இருக்க போகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 ட்ரிபிள் crochet இந்த சேம் செயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் 4 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபஸ்ட்டு பெட்டல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு எல்லா பெட்டலும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து திருப்பியும் வந்து 4 செயின்ஸ் பண்ணிடலாம். 4 செயின்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிபிள் crochet 2 தடவை நம்ம யானை வைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லூப்பை வெளியில் கொண்டு வர போகிறோம். இப்போ அந்த சேம் செயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரிபிள் crochetடும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரே செயினில் வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரிபிள் crochet இருக்க போகுது. கடைசியாக நம்ம வந்து ஒரு 4 செயின்ஸ் பண்ணிவிட்டு அதை நெக்ஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ 4 செயின்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக வந்து 5 பெட்டல் ரெடி பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு வந்தாவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ரொம்பவே சுலபம் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு வந்து எக்ஸஸ் த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம வந்து 5 பெட்டலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து நம்ம ஃப்ளவர்க்குள்ளரே இன்சர்ட் பண்ணிவிட்டு வந்து ஹைட் பண்ணிடலாம். ஸோ தட் வந்து அது பிரியாமல் இருக்கும் அந்த நூல். ஸோ இப்போ வந்து 2 நூலையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைட்டாக ஒரு 2-3 நாட் போட்டு டைட்டன் பண்ணிடலாம். எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய இயரிங்கோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி 2 ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜம்ப் ரிங்கை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அது பெட்டலோட சென்டரில் வந்து இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஹூக்கையும் அதில் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம டைட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான இயரிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து பீடை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குந்தம் ஸ்டோன்ஸு, கலர் ஸ்டோன்ஸ், இல்லை க்ரீன் கலர் எந்த கலர் ஸ்டோனாக இருந்தாலும் ஒட்டிக்கலாம். இல்லை ஜிமிக்கி வந்து ஒட்டிக்கலாம், இல்லை ப்ளெயினாக கூட அப்படியே விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து ஹாஃப் பீடை வந்து இது மாதிரி வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப்பரான ஃப்ளவர் இயரிங் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஃப்ளவர் இயரிங்கை வந்து நம்ம செய்ய தெரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம நெக்லஸையும் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு ஃப்ளவரையும் ரெடி பண்ணிவிட்டு நடுவில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த நெக்லஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஹோப் இந்த ஃப்ளவர் இயரிங்கும் நெக்லஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ளவர் இயரிங்கும் நெக்லஸையும் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன், சந்தன் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சாண்டிஸ் கிரியேட்டிவ் கார்னருக்கு ஒரு சூப்பரான லைக் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் crochet கிராஃப்டோட DIY ஓட உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off. Take care. Bye.